தண்ணியில் தேவையான மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைப்போம். இப்போ நம்ம டர்க்கியை சேர்த்து ஒரு 1 hour நல்லா வேக வைப்போம். 1 hour ஆயிடுச்சு. ஸோ ஒரு 60% நல்லா வெந்துடுச்சு. ஸோ கால் பீஸ் தான் தனியாக வருது. ஸோ திருப்பி மூடி ஒரு 1 hour திருப்பியும் குக் பண்ணுவோம். ஸோ இது 2 hour ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour அப்படியே ஆற விட்டு இப்போ எடுத்துடலாம். எடுத்து வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்துடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நறுக்கின வெங்காயம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ அந்த டர்க்கி ஸ்டாக் ஆட் பண்ணிப்போம். அது லைட்டாக சொன்னதுக்கப்புறம் அந்த மீட் ஆட் பண்ணிப்போம். போன்லெஸ் மீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு.